கேஜி இதில் வந்து நான் வந்து 800 அது மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் சிக்கன் குழம்புக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு பவுலு அது மாதிரி சும்மா ஒரு 2 அது மாதிரி நறுக்கிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் நறுக்கக்கூடாது, இந்த மாதிரி நறுக்கிக்கணும். அதுக்கு ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து இது வந்து வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மேத்தியில் அது வந்து நான் ஃபைனலாக நான் போடுவேன். குழம்பு தூள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டால் போதும். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 4 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், இதுதான் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு மசாலா நம்ம வந்து நான் அரைச்சி தான் நான் போடுவேன். ஸோ அது என்னென்னா வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் வந்து ஒரு ஸ்பூனு, மிளகு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு 4-5 இது மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கசகசா, அப்புறம் வந்து பட்டை. இது வந்து எனக்கு ரொம்ப வாசம் எங்கள் குடும்பத்தில் பிடிக்காது. ஸோ வாசம் வந்து உங்களுக்கு பிடிக்காத அப்படின்னா எல்லாமே இந்த பட்டையும் கிராம்பும் நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு பட்டை ஒரு 3, கிராம்பு வந்து ஒரு சின்ன பீஸ் அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து வறுத்து பொடிச்சிடுவேன். இது வந்து மசாலா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு மூடி, அது வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டும், அப்புறம் வந்து கொஞ்சமாக குழம்புத்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் ஓகேங்களா. இது 3ம் நம்ம வந்து குக்கரில் நம்ம வதக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்புத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு ஃபைனலாக போட்டு வதக்கிட்டேன். இப்போ இந்த கறியை வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி அப்படியே கிண்டி விடுறேன். இப்போ வந்து தேவையான அளவு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு விசில் வைப்போம். இப்போ வந்து ஒரு விசில் வைக்கணும் இல்லையா, விசில் வந்த உடனே விசிலை வந்து எடுத்து விட்டுருங்க. ஆவி எடுத்து விட்டு அந்த விசில் மேலே உள்ளதை எடுத்துருங்க. ஒரு விசில் வந்தோன்னா அப்படியே இறக்கி கீழே வச்சிங்கன்னா அப்புறம் வந்து கறியெல்லாம் வந்து எல்லாமே நூலாக போயிடும். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஒரு விசில் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து தேவையான மசாலா பொருளை நம்ம அரைக்க போகிறோம். 1 by 1 நான் போட்டு ஃபைனலாக கசகசா போடுவோம். கசகசா வந்து முன்னாடியே போட்டோம்னா கருகிடும். பாருங்க, எல்லாம் வறுத்தாச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு, வரமிளகா, கசகசா போட்டிருக்கேன். இதுதான் வந்து சிக்கனுக்கு போடுற கரம் மசாலா. ஸோ இதை நான் வறுத்தாச்சு. இப்போ நான் அதை பொடி பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு தாளிக்கலாம். அந்த பக்கம் கறி வெந்துட்டுருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். வரமிளகா, சோம்பு, சீரகம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அடுப்பை ஃபுல்லாக வச்சுருங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், மீடியமாக. எடுத்து விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிருச்சு, உப்பு போட்டோம். இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கறி போட்டாச்சு. இப்போ அதில் வந்து குழம்பு தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா அரைச்சோம் இல்லையா, அது இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி தண்ணி ஊற்றிட வேண்டியதான்.
ஸோ இப்போ எல்லாம் மசாலா பவுடரும் போட்டாச்சு. இப்போ இதில் தேங்காயும் போட்டுடலாம். இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்க்குறோம். இதில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம இந்த வெந்தய இலை இருக்கு இல்லையா, மேத்தி இலை, அது சேர்த்துடலாம். ஸோ ஃபைனலாக வெந்தய இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டா அவ்வளோதான். இது அப்படியே இந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வந்தோடனே கொஞ்சம் கொதித்தோடனே இதை வந்து அமர்த்திட வேண்டியதான். ஸோ சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். ஒரு 5 minutes ஹீட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம கறியெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம வேக வச்சுட்டோம். ஸோ அதனால் குழம்பு மட்டும் கொஞ்சம் 5 minutes, ஒரு 5 to 7 minutes கொதிக்கணும். கொதித்தோடனே அமர்த்திடலாம். இப்போ பாருங்கள், கறி குழம்பு கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு, குழம்பும் சூப்பராகவே தயாராகிருச்சு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு. சூப்பராக இருக்குது குழம்பு. எல்லாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ சூப்பராக குழம்பு பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சிக்கன் குழம்பு பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் அரைச்சி போட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையாக வாசனையாக இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த சிக்கன் குழம்பு. ஸோ இப்போ நான் எங்கள் வீட்டில் நான் எப்படி சிக்கன் குழம்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் வீட்டிலே நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறொரு ரெசிபியோட நான் இன்னொரு நாள் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.